ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன். ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கான ஒரு வெப்சைட் தான் shutterstock. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள். இது மூலமாக நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். கிராஃபிக் டிசைனர்ஸும் சம்பாதிக்கலாம், வரைஞ்சி இல்லுஸ்ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கலாம். நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். நான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் சம்பாதிச்சிட்ருக்கேன். வாங்க எப்படி சைன்இன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். ஜஸ்ட் a மினிட்ல உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடுச்சு. இமெயிலில் எப்படி சைன்இன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லாக் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இமெயில் அட்ரஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கண்ட்ரி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துக்குங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நம்மளோட ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே நம்ம போயிட்டோம். நமக்கான ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு, போர்ட்ஃபோலியோ. பாருங்கள், இதுதான் நமக்கான போர்ட்ஃபோலியோ. இங்கே நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் கொடுக்கணும். நம்மளோட ஏர்னிங்ஸ்லாம் இங்கே அன்பெய்டு ஏர்னிங்ஸ் இருக்குங்களா, அங்கே காமிக்கும். இது அப்லோடு இமேஜஸ். அங்கே போயிட்டு நம்ம இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதில் திரும்பி ஸ்ட்ரீட் அட்ரஸ், அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். உங்களோட வெப்சைட் இருந்தால் நீங்கள் வெப்சைட் ஐடி கொடுத்துக்கலாம். நான் என்னோடய வெப்சைட் ஐடி கொடுத்துக்கிறேன். கொடுத்து சேவ் சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மெயின் பேஜுக்கு வந்துட்டோம். இங்கே இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். பாருங்கள், இமேஜஸ் அப்லோட் பண்ணுறத நான் அடுத்த ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுறேன். இதிலே ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற இமேஜ் 4 மெகா பிக்சலில் இருக்கணும். ஃபோனில் எடுத்தாலும் சரி, இல்லை கேமராவில் எடுத்தாலும் சரி. மேக்ஸிமம் கேமராவில் எடுக்க பாருங்கள், அப்போ தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இமேஜஸ் அப்லோட் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் காமிக்கும். பாருங்கள், இமேஜஸ் அப்லோட் ஆகுது. இங்கே இல்லுஸ்ட்ரேட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்லோட் பண்ணலாம். இப்போ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த இமேஜ் அப்லோட் ஆன இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கேட்குது பாருங்கள். அதுக்கான டைட்டில், ஃபோட்டோவோ இல்லுஸ்ட்ரேட்டான்ற டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, இமேஜாக இருந்தால் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்களே வரைஞ்ச இல்லுஸ்ட்ரேட்டர் இருந்தால் இல்லுஸ்ட்ரேட்டை கிளிக் பண்ணிவிட்டு, இப்போ அந்த இமேஜுக்கு டைட்டில் கொடுக்கணும் இல்லைங்களா. இது கோவிட் இமேஜுக்கான ஒரு போஸ்டர். ஸோ கோவிட் இமேஜுக்கான இல்லுஸ்ட்ரேட்டர்ன்றதை நான் டைப் பண்ணிக்கிறேன். 3D இல்லுஸ்ட்ரேஷனுங்கிறத. இப்போ அதுக்கான டேக்ஸ் கொடுக்கணும். இது ஒரு கீவேர்ட் டூல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது
எர்த் சஃபரிங் கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட இமேஜஸ்லாம் வரும். நிறையா இமேஜஸ் இருக்குது பாருங்கள் நெட்டில். அதில் ஏதாவது ஒரு 3 இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கான டேக்ஸ்லாம் வரும். அந்த டேக்ஸை காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட இமேஜில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிடும். பாருங்கள், ஏர்னிங் சம்மரி வந்து இதில் நம்ம ஏர்னிங் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் இதில் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஒரு நாளைக்கு டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த பேஜுக்கு வரேன், போர்ட்ஃபோலியோ பேஜுக்கு. நான் அப்லோட் பண்ணுற இமேஜஸ்லாம் கீழே இருக்குது பாருங்கள், தம்ப்நெயிலில் காமிக்குது பாருங்கள், இமேஜ் போர்ட்ஃபோலியோன்னு. அங்கே வந்து சேவ் ஆகுது. அப்லோட் இமேஜஸ்ங்கிற அந்த அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணி நம்ம இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஏர்னிங்ஸ்லாம் இங்கே வந்து தான் காமிக்கும், எவ்வளோ பே பண்ணுறோன்ட்டு. மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அப்ரூவ்டாக இல்லை ரிஜெக்டட்ன்றதை சொல்லிடுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்களும் ஏர்னிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் ஃபோட்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோ பண்ணி நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம். இல்லது இல்லுஸ்ட்ரேட்டர், நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர்னால் வரைஞ்சி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கான அடுத்த வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஷட்டர்ஸ்டாக் எப்படி சைன்இன் பண்ணுறது, அந்த எப்படி ஏர்ன் பண்ணுறதுலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்படி சைன்இன் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க விருப்பம் உள்ளவங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷட்டர்ஸ்டாக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் மூலமாகவே நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், மெயினாக ஃபோட்டோஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபோக்கஸோடு எடுங்க. உங்களுக்கு ஒன்ஸ் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலமாக போய் சைன்இன் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமான மேலும் நிறைய வீடியோஸை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொரோனாக்காக இப்போ வரைஞ்சி இது பண்ணுது, அதாவது இல்லுஸ்ட்ரேஷன். அதுக்கான நேம் டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும், அப்போ தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரீசன்ஸையும் உங்களுக்கு சொல்லுவாங்க எதனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னு. ஸோ நீங்கள் தைரியமாக இது பண்ணலாம், அதை கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு